அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டின் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் உத்தராயணம் காலம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை நவமி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டில் தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் சித்திரை வருடப்பிறப்பு தொடங்கி மூன்றாவதாக வரும் மாதம் ஆனி மாதம். சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த ஆனி மாதம். மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழும் மாதம் இந்த ஆனி மாதம். ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயத்தின் கடைசி மாதமாக வருவது இந்த ஆனி மாதம். தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆனி மாதம். தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்களாகிய நமக்கு ஆனி மாத காலம் ஆகும். நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த ஆனி மாதம் அமைந்துள்ளது. சேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் இந்த ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் சேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்திற்கு சேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு. இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன். ஆனி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் 16 வகையான அபிஷேக தீபாராதனைகள் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். ஆனி 12ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஆனி 23ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஆனி 27ஆம் தேதி செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்றார். மேலும் ஆனி திருமஞ்சத்தின் போது ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசித்தால் அனைத்து தோஷங்களும் விலகும். அனைத்து சிவாலயங்களிலும் மாலை நேரத்தில் ஆனி மாத திருமஞ்சனம் நடைபெறும். வைணவ தலங்களில் தலை சிறந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்று திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெறும். குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் வியாச பூர்ணிமா வருவதும் இந்த மாதத்தில் தான். இந்த நாளில் அனைவரும் தங்கள் குருவை வணங்கி ஆசி பெற திரு அருளும் குரு அருளும் சேர்ந்து கிடைக்கும். பொதுவாக நிறைய கோவில்களின் கும்பாபிஷேகம் ஆனி மாதத்தில் தான் நடைபெறும். ஏகாதசிகள் அனைத்துமே விசேஷமானவை என்றாலும் ஆனி மாத தேய்பிறை ஏகாதசி யோகினி ஏகாதசி என்ற பெயருடன் விஷ்ணு வழிபாட்டுக்கு சிறந்து விளங்குகின்றது. அன்றுதான் அழகாபுரி மன்னனான குபேரன் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு தனது நோயை போக்கிக் கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் ஆனி மாதம் பௌர்ணமியையொட்டி சுவாமியும் அம்பாலும் திருவீதியுலா வரும்பொழுது காரைக்கால் அம்மையார் திருவுருச்சிலையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் வீட்டின் மீது ஏறி நின்று மாம்பழங்களை கூடை கூடையாக காரைக்கால் அம்மையார் மேல் அபிஷேகம் செய்வார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆனி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஏகபோக திருப்தி சிறப்புகளோடு தொடங்கியுள்ளது. இந்த மாத அதிர்ஷ்டசாலிகளாக சதயம் நட்சத்திரக்காரர்கள் வலம் வருவார்கள். உங்கள் ராசியை சூழ்ந்திருக்கின்ற 2ஆம் இடத்து ராகு, 8ஆம் இடத்து கேது, சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம குரு பகவான் என்றபடியான சில கிரக சுழற்சிகள் மூலம் இப்பொழுது எது வகையிலும் மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதையெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லையே. எப்படிப்பட்ட பொருளாதார கெடுபிடி சூழல்களில் மாட்டிக்கொண்டு தவிர்க்கின்றீர்களோ, உங்களது குடும்பத்தாரிடம், வாழ்க்கை துணையிடம், வாரிசுகளிடம் கூட பகிர்ந்து கொள்ளாமல் நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றீர்களோ, அதற்கெல்லாம் நிம்மதியும் தீர்வும் ஏற்பட போகின்றது. ஜென்ம ராசியில் ராசிநாதனான சனி பகவான் அமர்ந்திருப்பதால் கொஞ்சம் உடல் நலத்தை அசைத்து பார்ப்பார். ஆனாலும் பாதகம் இல்லை. இந்த மாதம் 2வது வாரம் முடிவதற்குள் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் பழைய ஆரோக்கிய சிக்கல், மருந்து மாத்திரை விரயம் போன்றவற்றை முடிவிற்கு கொண்டு வருவார். குடும்ப நிலைமை மாதம் தொடங்கி 6வது தினத்திலிருந்து இனிமையான குதூகலத்தை, வாழ்க்கை துணையுடன் பரஸ்பர ஒற்றுமையை அதிகரித்துக் கொண்டே நகர்த்தும். பொருளாதார சங்கடம் ஏற்படாது. உத்தியோக வகையில் அனுபவித்து வரும் அனைத்து சங்கடமும் விலகி நிம்மதி ஏற்படும். தொழில்
வியாபார நிர்வாக விஷயங்கள் திட்டமிட்டபடி அனுகூல லாபத்தை தரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களின் இல்லத்திற்குள் திடீர் சுபகாரிய விசேஷ கலைபரம் அதிகரிக்கப் போகின்றது. அவிட்டம் நட்சத்திர இளம் இருபாலருக்கும் திருமண கனவு நிறைவேறும். புத்திர பாக்கிய குறைபாட்டில் உள்ள இளம் தம்பதியினருக்கு அதிர்ஷ்டமான மாதம் இந்த மாதம். இந்த மாதம் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொன்பொருள் சேர்க்கை நடக்கின்ற இனிமையான மாதம். மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். எதிலும் நிதானம், மனதில் ஒருவித தயக்கம், தெளிவற்ற தன்மைகளோடு காணப்படுவீர்கள். உத்தியோகம், செயல் வேகம், எண்ணி துணிகை என்று நினைத்தாலும் அவற்றை செயலில் காட்டும் தருணம் சற்று பின்னடைவே. ராசிநாதன் ராசியில் அமர்ந்தும் பூர்ண பலத்துடன் விளங்குவதாலும் நிதானம், பொறுமை, தயக்கம் எல்லாவற்றிலும் ஒருவித சந்தேக சாயலுடன் செயல்படுவதை தடுக்க இயலாது. குடும்பத்தில் வார்த்தைகளில் நிதானம் இழக்காமல் சமயோஜிதமாகவும் அடுத்தவர்களின் கூற்றின் சாராம்சத்தையும் கவனித்து தர்ம சங்கடங்களை எளிதாக சமாளிக்க முடியும். உங்களுக்கு சத்ரு உங்களின் வார்த்தைகளே என்பதை கவனியுங்கள். செயல்திறமை, கடின உழைப்பு, சுய கௌரவத்தை விட எடுத்துக்கொண்ட செயல்களுக்கு முக்கியத்துவம் அளித்து நிறைவேற்ற பாடுபடுவீர்கள். அதுதான் உங்களின் பலம், பலகீனம். தனவரவு எந்த விதமாயினும் அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் விதம் கிடைக்கும். கையிருப்பு சேமிக்க இயலாது. சுப செலவுகள், ஆடம்பர வஸ்துக்கள் வாங்குவது போன்றவைகள் நடைபெறும். வீண் விரயங்களும் உண்டாகும். சகோதரர் உறவினர்களால் மனசஞ்சலம், வருத்தம், வாதங்கள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு என்பதால் அமைதியுடன் ஒதுங்கி செல்வது சிறப்பு. வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க புதுப்பிக்க செய்வீர்கள். தாய்வழி உறவுகள் சிறப்பு. வலது கண் மற்றும் கபம், சளி, மூச்சு திணறல் போன்ற பிணிகளால் உபாதைகள் உருவாகும். தகுந்த மருத்துவ சிகிச்சையால் அவை சீராகும். கணவன் மனைவி உறவுகளில் அடுத்தவர்களின் தலையீட்டை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதே நலம். கௌரவம், புகழ் உண்டு. உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமை, அலைச்சல், அலைகளிப்பு, மேல் அதிகாரிகளின் நெருக்கடியால் மன உளைச்சல், சலிப்பு, வெறுப்பு ஏற்படும் தருணம். கடமை தவறாமல் பணி செய்து வாருங்கள். தொழிலில், வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகள் பொய்க்கும். எதிலும் கவனமுடன் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ளுதல் நலம். புதிய முயற்சிகளை கைவிடுதல் சிறப்பு. பெண்களுக்கு குடும்ப நிர்வாக பொறுப்பில் சில தவிர்க்க முடியாத தடுமாற்றம், வீண் வாக்குவாதம், தனப்பற்றாக்குறை, ஆடம்பர வஸ்துக்கள் வாங்கி வீண் விரயம் செய்தல் போன்றவைகளும் உடன் இருப்பவர்களில் மனசஞ்சலம், குழப்பம் உண்டாகும். அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையிடுதலை ஒதுக்கி வைத்தால் பல சங்கடங்களில் இருந்து விடுபடலாம். பிள்ளைகளிடமும் கணவரிடமும் வார்த்தைகளில் கனிவை காட்டி அவர்களை உங்கள் பக்கம் திருப்ப முயலுங்கள். விட்டு கொடுத்து செல்வதே சால சிறந்தது. மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயர்த்தி கொள்ள நல்ல நண்பரை தேர்வு செய்து நட்பு கொள்ளுங்கள். அனைவருடனும் பணிவுடன், பண்புடன் பேசி பழகுங்கள். வீண் வரட்டு கோபத்தை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். தகுதிக்கு மீறி ஆடம்பர செலவுகள் செய்வதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளுக்கு கவன தடுமாற்றம், உடன் இருப்பவர்களால் ஏமாற்றப்படுதல், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் தோல்வி, இது போன்ற பலன்கள் என்பதால் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் அமைதியுடன் இருப்பது நன்று. இந்த கும்பராசி விவசாயிகளுக்கு நிலபுலன் ரீதியான அரசு வங்கி கடன்கள் தீர்ந்து நிம்மதி அடைய போகின்றீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக மேலிடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்தி வரும். தொழில் அதிபர்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் உற்பத்தி சார்பாக ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் ஹஸ்தம், அனுஷம், மூலம், பரணி, திருவோணம், மிருகசீரிடம், பூரம், பூசம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூன் 17, 20, 24, 29, 30 மற்றும் ஜூலை 1, 3, 5, 6, 7, 9, 12. இந்த மாதம் சதுர்த்தி திதியில் விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.